சரஸ்வதி மோகன், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறீங்க, ஆட்டிசம் எதனால வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை வராமல் தடுக்கலாமா, இல்லை கர்ப்ப காலத்திலேயே கண்டறிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லை அது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இசிஜி, எக்ஸ்ரே, இல்லை பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்டிங்ஸ் மூலமா அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேரண்ட்ஸ். அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இன்னமும் மருத்துவத்துறையில் ஒரு பகுதியினர் இதற்கான ரிசர்ச்சஸில் போயிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த எதுக்காக வருது, இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்றத காரணத்தை கண்டுபிடிக்கிற முயற்சிகளை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஆய்வுகளோட கடைசியில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டுனா, அறுதிட்டு கூற முடியாத பதில் தான் வருது. அதாவது இப்படியும் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு, ரீசன்ஸால் மட்டும்தான் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அறுதிட்டு கூற முடியாத அளவுக்கு ஆராய்ச்சியோட முடிவுகள் வந்துருக்கு. அதனால அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத விட்டுட்டு குழந்தைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நோக்கி நம்ம பயணிக்கலாம். ஆட்டிசம் மாதிரியான குறைபாடுகளை வந்து பயிற்சியின் மூலயமா தான் கொஞ்சமாச்சும் குழந்தைங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முடியும். அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பயிற்சியை தொடங்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைய வந்து அவங்களோட நியர் நார்மல், அவங்களோட ஆட்டிசம் நிலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம உதவி செய்யலாம். இதற்கான மருந்து மாத்திரைகள் இன்னும்